குட் ஈவினிங். கதைக்கலாம் கேட்குதா பிள்ளை? கிளியரா இருக்கா கதைக்கிறது? பிள்ளைகள் கதைக்கிறது கேக்குதா? கேட்காட்டி சொல்லுங்க. கேக்குது. ஓகே. இன்னைக்கு நாங்க வந்து இந்த 7வது பாடத்துல அடுத்த டாபிக்கு போறோம். இதுல இருந்து எங்களோட டாபிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்டான மாறிக்கொண்டு போகும். சரியா? அப்ப முதல்ல நாங்க 2 கிளாஸ் பார்த்த அவலம் வந்து ஒரு பேசிக்கான விஷயம். எங்களோட முறைமைகளை பத்தின ஒரு பேசிக்கான விஷயம் பார்த்து நாங்க இன்றைக்கு வந்து எங்களுக்கு இம்பார்ட்டன்டான செக்ஷனுக்கு போறோம். அதாவது என்னன்னா இந்த முறைமைகளை சொல்லுங்க. மிஸ் உங்களோட வால்யூம் சரியான மாதிரி குறைவா இருக்கு. குறைவா கேக்குதா? ஓகே வெயிட் செக் பண்றேன். இல்ல கேக்குது மிஸ் எங்களுக்கு. சத்தமா இருக்குதா உங்களுக்கு எல்லாருக்கும்? மிச்சாக்கள் எல்லாருக்கும் சத்தம் குறைவா கேக்குறாக்கள் மட்டும் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஜம்ராக்கு மட்டும்தான் சத்தம் குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஜம்ரா நீங்க செக் பண்றீங்களா? உங்களுக்கு மேபி உங்களோட போன்ல சவுண்ட வந்து கூட்டி பாருங்க. வால்யூம் கீ அது கிடையாது. சிலவேளை அது குறைஞ்சிருக்கலாம். நான் லீவ் ஆகிட்டு வரேன் மிஸ். என்ன ஃபுல் சவுண்ட்ல தான் இருக்கு, நான் பாக்குறேன். சரி. ஜம்ரா இப்போ ஓகே இருக்கா உங்களுக்கு கதைக்கிறது? இப்போ ஓகே மிஸ். ஓகே சரி. அப்ப இப்ப பாருங்க, நாங்க இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா எங்களோட முறைமைகள். இப்ப நான் முறைமைன்னு சொன்னா சொல்லிட்டேன் என்னன்னா, இதை வந்து நாங்க பொதுவா ஒரு மென்பொருள் என்றதுக்கு ஒப்பிட்டு கதைப்போம். இங்க வந்து எங்க ஐசிடி என்றபடியா மென்பொருள் என்றதுக்கு ஒப்பிட்டு கதைக்க போறோம்னு சொல்லிட்டேன். சரியா? அப்ப ஆல்ரெடி நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே கதைச்சிட்டோம். இந்த மென்பொருள் அதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஒன்றை டெவலப் பண்ணணும்னு சொன்னா இந்த டெவலப்பர்ஸ் எல்லாம் அதை உற்பத்தி செய்யறவங்க இல்ல மென்பொருளை கிரியேட் பண்றவங்க வந்து என்னென்ன ஸ்டெப்ல செய்வாங்க, அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. அதை பத்தி தான் படிக்க போறோம். எங்களுக்கு வந்து இங்க வந்து ஐசிடில வந்து ஒரு மென்பொருளை வந்து நாங்க கிரியேட் பண்ணி காட்டுறதோ அல்லது வந்து ஒரு இதை வந்து இப்ப ஒரு வெப் டெவலப்மெண்ட்டை வந்து டெவலப் பண்ணி காட்டுறதோ எங்களுக்கு இல்ல பிள்ளை. எங்களுக்கு வந்து உள்ளுக்கு என்ன நடக்குது, ஒரு நிறுவனம் வந்து போனோம்னா அந்த நிறுவனத்துக்குள்ள என்ன நடக்குது அதுதான் அவங்களுக்கு எங்களுக்கு தேவையான விஷயம். அப்ப அதைத்தான் பார்க்க போறோம். அப்ப நாங்க வந்து ஒரு நிறுவனத்துல நான் ஒரு டெவலப்பரா இருந்தேன்டா, சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருந்தேன்னா என்ன ஸ்டெப்ல அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுவேன் என்றதுதான் இப்ப எனக்கு தெரியும். நாங்க வந்து இப்ப ஐசிடி படிக்கிற பிள்ளைன்னா அடுத்ததா யூனிவர்சிட்டி போகும்போது ஐடி ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணோம். அதுக்கு பிறகு வெளியில போனா ஒரு ஐடி ரிலேட்டடான ஒர்க்குக்கு போறோம். இதெல்லாம் தெரிஞ்சாதான் எங்களுக்கு என்ன செய்யலாம், அது அப்ளை பண்ணியதுமா இருக்கு. அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு மென்பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு அதை கிரியேட் பண்றதுக்கு வந்து என்னென்ன செய்ய போறோம்னு பார்ப்போம். அதை செய்யறதுக்கு பிள்ளை அதாவது அவரை உற்பத்தி செய்யறதுக்கு அதை உருவாக்குறதுக்கு இருக்கிற அந்த ஸ்டெப்ஸ வந்து நாங்க சொல்லுவோம் முறைமை அபிவிருத்தி வாழ்க்கை சக்கரம். சரி, அப்ப இன்றைக்கு படிக்க போறது இதுதான் படிக்க போறோம். முறைமை அபிவிருத்தி வாழ்க்கை சக்கரம் படிக்க போறோம். என்ன அதாவது இது வந்து ஏன் நாங்க அப்படி சக்கரம் சொல்றோம்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்து
தொடர்ந்து எங்களுக்கு அடுத்தடுத்து திருப்ப திருப்ப நடக்க போது அப்ப அது ஒரு வட்ட வடிவத்திலாம் இயங்க போகுது என்றதை வச்சுக்கொண்டு நாங்க வாழ்க்கை சக்கரம் சொல்லி ஒரு சக்கர வடிவத்துல உருவாக்க போறோம். அப்ப இந்த இத வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே. இப்ப இந்த சக்கரம்ன்ற இதுக்கு போக முன்ன ஒரு முறைமைய வந்து எங்களை வந்து ஒரு முறைமை ஒன்று உற்பத்தி செய்யணும், ஒரு புது முறைமை ஒன்று உருவாகணும்னு சொன்னா சரியா, ஒரு புதிய முறைமை ஒன்று உருவாகணும்னு சொன்னா அதை உருவாக்குறதுக்கு வந்து ஒரு தனி நபர் தான் அங்க ஈடுபடணும்ன்றது இல்லை. தனியா நான் மட்டும்தான் அந்த மென்பொருளை உருவாக்கி ஃபுல்லா முடிக்கணும்ன்றது இங்க இல்லை. உண்மையிலேயே வந்து இந்த முறைமையை விருத்தி செய்யறதுக்கு அங்க வந்து நிறைய பேர் வேலை செய்வாங்க. இப்ப நாங்க இந்த சக்கரத்துல இந்த சக்கரத்துல ஒவ்வொரு படிமுறைகள் நாங்க கதைப்போம். அந்த ஒவ்வொரு படிமுறைகளுக்கும் ஒவ்வொரு நபர்கள் பொறுப்பாக இருப்பாங்க. அப்ப ஒரு வட்ட வடிவத்தில் அங்க வந்து நீங்க அப்படி ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2-3 படிமுறைகள் கொண்ட ஒரு வாழ்க்கை சக்கரம் நான் சொல்றேன்டா, இந்த ஒவ்வொரு படிமுறையும் செய்யறதுக்குன்னு வேற வேற குரூப் ஆஃப் பீப்புள். ஒரு படிமுறையை ஒரு நபர் தான் செய்யணும்ன்றதே இங்க இல்ல. எங்களுக்கு ஐடி சைட்டுக்கு போறதுல இருக்கிற பெனிஃபிட்டே தான். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்ய போறாங்க. அப்ப இப்படி எனக்கு ஒரு புதிய முறைமையை உருவாக்குறதுக்கு இந்த படிமுறைகளை ஒரு குரூப்பா சேர்ந்து இந்த படிமுறைகளை அப்ளை பண்ணிட்டு நாங்க இந்த முறைமையை உருவாக்க போறோம். அப்ப இந்த படிமுறைகளை செய்யறதுக்கு அந்த குரூப்ஸ் இருந்தாலும் எனக்கு இது எல்லாத்துக்கும் பொறுப்பா ஒரு முறைமையை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு பொறுப்பா இருக்க போறவ யாருன்னு சொன்னா முறைமை பகுப்பாய்வாளர். சரியா, முறைமை பகுப்பாய்வாளர். இப்ப அது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப எனக்கு வந்து நாங்க வந்து புதுசா வேலைக்கு போயிருக்கோம், நாங்க ஒரு டீமா இருந்து வேலை செய்யறோம். எங்களோட டீமை பாக்குறதுன்னு சொல்லி எங்களுக்கு மேல ஒரு பெரிய ஒரு நபர் இருப்பார் தானே, அவர் தான் இந்த முறைமை பகுப்பாய்வாளர்னு சொல்றேன். இவர் தான் என்ன செய்ய போற எல்லாத்துக்கும் பொறுப்பா இருந்து நாங்க செய்யற எல்லா டெவலப்மெண்ட்டையும் வடிவா கவனிக்க போறவரா இருப்பார். அப்ப இவர் வந்து இந்த முறைமையை உருவாக்குறதுக்காக இந்த வாழ்க்கை சக்கரத்தை எப்படி இந்த டீம் வந்து அப்ளை பண்ணுதுன்னு பார்ப்போம். என்னென்ன படிமுறைகள் இருக்குது, அந்த படிமுறைகளை என்ன மாதிரி நாங்க பயன்படுத்துறோம் பார்ப்போம். சரியா, அப்ப முதலாவது படிமுறை வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு முறைமை என்று நீங்க போனீங்கன்னா அதுல முதலாவது படிமுறை என்னவா இருக்குங்கடா, தேவைகளை இனங்காணல். சரியா, தேவைகளை இனங்காணல். இந்த தேவைகள் என்று சொன்னோன்னு நாங்க நினைப்போம் என்னண்டா, எனக்கு வந்து அந்த முறைமையை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு என்னென்ன கூறுகள் தேவை அப்படித்தான் நாங்க யோசிப்போம். ஹார்ட்வேரா தேவையா, சாஃப்ட்வேரா தேவையா அப்படின்னு யோசிப்போம். அது மட்டும் இல்ல, தேவைன்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட முறைமையில செயல்சார் தேவைகள் என்னென்ன இருக்கு, செயல் சாரா தேவைகள் என்னென்ன இருக்குது என்றது. அதாவது அந்த முறைமையை நான் ஒரு மென்பொருள் உருவாக்குறேன்னா அது நோக்கம் என்ன. நான் இப்ப உருவாக்க போற மென்பொருள் இப்படி வைப்பமே, நான் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இல்ல லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உருவாக்கும். அதாவது லைப்ரரியில இருக்கிற புத்தகங்கள் எல்லாமே இ புக்ஸா வந்து நான் அப்லோட் பண்ணி எங்க ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகள் வந்து ஈஸியா அது இ புக் ஆன்லைனு கூட எடுத்து பாக்குற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று உருவாக்க போறேன். ரெண்டா என்ற நோக்கம் என்ன, அந்த லைப்ரரி புத்தகங்களை குழந்தைங்க இ புத்தகமா போடணும், பிள்ளைகள் வந்து அதை எடுத்து பார்வையிடணும். அப்ப அந்த நோக்கத்தை அடையிறதுக்கு அந்த சிஸ்டத்துல அந்த மென்பொருள்ல என்னென்ன கூறுகள் இருக்கும் என்ன, அந்த புத்தகங்களை வியூ பண்ணி பாக்குறதுக்கு ஆப்ஷன் இருக்கும், பிள்ளைகள் வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எடுத்து பாக்குறதுக்கு, அடுத்து வந்து லைப்ரரியன் அதை மேனேஜ் பண்றதுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்ப அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நாங்க லிஸ்ட் பண்ணணும். அதான் இந்த தேவைகளை இனங்காணல் என்ற ஸ்டெப். அதெல்லாம் லிஸ்ட் பண்ற மாதிரி இந்த செயல் சாரா தேவைகள்னு சொல்லி படிச்சிருக்கேன் தானே. அதாவது எனக்கு வந்து இந்த கூறுகள் எல்லாம் என்ற நோக்கத்தை அடைய தேவையில்லை, பட் அதுல இருந்தால் நல்லா, அதாவது 24 hours சர்வீஸா இருக்கணும், அடுத்து வந்து ஈஸியா வந்து பிள்ளைகளை அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும், அந்த இடைமுகம் வந்து பயனர் இடைமுகம் வந்து இலகுவா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும்ன்றதெல்லாம் வந்து செயல் சாரா தேவை. இது எல்லாத்தையுமே நாங்க இந்த தேவைகளை இனங்காணல் என்ற ஸ்டெப்ல லிஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி லிஸ்ட் பண்ணிட்டு அடுத்ததான் என்ன செய்வோம், இப்ப இதுல நான் லிஸ்ட் பண்ணி இருக்கிறேன் தானே, இப்ப என்ன சொல்றேன், மாணவர்கள் வந்து அந்த புத்தகங்களை பார்வையிடணும், லைப்ரரியன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், மாணவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், ஒவ்வொரு லிஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த ஒவ்வொரு தேவையையும் வந்து இப்ப நான் வந்து என்ன செய்யணும்டா, வடிவமைப்பு செய்யணும். அதாவது எனக்கு சாஃப்ட்வேர்ன்னு சொன்னா அந்த கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து தெரியணும். அதாவது அது வந்து இப்ப லாகின் பேஜ்னா அதை போய் கிளிக் பண்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் கதைக்கிறது இடைமுகம். சரியா, இடைமுகத்துக்கு ஒரு லாகின் பேஜ் எனக்கு வேணும்னு சொன்னா
உம் இப்ப இந்த பேஜ பாருங்க. இப்ப Facebookன்றது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் நார்மலாவே. பாருங்க இப்ப நான் வந்து இப்ப நான் உள்ள வாரேன்னு சொன்னா இந்த Facebook அக்கவுண்ட் அதாவது facebook.com போட்டு இது ஒரு வெப்சைட். இதை நீங்க ஒரு சாஃப்ட்வேரா நினைச்சு பாருங்க. அப்ப ஒரு மாணவராக நாங்க இதுதான் எங்களோட லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நாங்க உள்ளுக்க வாரம்னு சொன்னா என்ன நடக்குது பாருங்க. நான் அதை லொகின் பண்றதுக்குண்டா எனக்கு இமெயில் அட்ரஸோ போன் நம்பரோ கேட்டிருக்கு. உங்களோட பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டு லொகின் பண்றதுக்கு ஆப்ஷன் போட்டிருக்கான். இல்ல எனக்கு அக்கௌண்ட் எதுவும் இல்லைன்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட்னு சொல்லிடு. அப்ப இந்த டிசைன் தான், அதாவது இல்ல நான் போய் என்டர் பண்றதுக்கு இந்த பட்டன் மாதிரி இந்த ஆப்ஷன் இருக்கிறது, இதைத்தான் நாங்க சொல்ல இன்டர்ஃபேஸ், இடைமுகம். நாங்க உள்ளுக்க போய் அக்சஸ் பண்றதுக்காக முன்னுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற ஒரு இடைமுகம். இந்த இடைமுகத்தை தான் நாங்க முதல்ல டிசைன் பண்ணணும், அதாவது வடிவமைத்தல் என்று சொல்லுவோம். சரியா? அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் இப்ப நான் சொல்லி இருக்கேன். இப்ப எனக்கு வந்து நான் சொல்றேன், எனக்கு இங்க வந்து லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு வந்து நூலக முகாமைத்துவ முறைமைக்கு வந்து நான் கேட்கிறேன். எனக்கு நூலக அந்த நூலகருக்கும் அதே போல மாணவர்களுக்கும் வந்து எனக்கு லொகின் பேஜ் வேணும்னு சொல்லி நான் இதுல ஒரு தேவை வந்து எழுதி இருக்கிறேன்னு வைப்பேன். சரி, இந்த தேவைக்கு முதலாவது என்ன செய்யணும்? அந்த டிசைனை வந்து நான் கொண்டு வரணும், வடிவமைக்கணும். அப்ப அதை சொல்லுவேன் தீர்வினை வடிவமைத்தல் அல்லது முறைமையை வடிவமைத்தல். சரியா? பொதுவா நீங்க வடிவமைத்தல் என்று கூட எழுதலாம். அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன வரப்போகுது? வடிவமைத்தல். எனக்கு தேவையான இதை வந்து நான் வந்து வடிவமைக்க போறேன். இந்த வடிவமைத்தல் செய்ததுக்கு பிறகு இப்ப நீங்க எதுல போனாலும் அந்த டிசைனை வந்து இப்ப நீங்க இன்டர்ஃபேஸ் சொல்லி இப்ப நீங்க இதான் பேஜ் வச்சீங்கன்னா இது யூசர் நேம், பாஸ்வேர்ட், லொகின் பட்டன் அல்லது வந்து சைன் அப் பட்டன். சைன் அப்னு சொன்னால் எனக்கு வந்து உருவாக்குறதா அக்கௌண்ட கிரியேட் பண்றதுக்கான பட்டன். இவ்வளவு நீங்க போட்டு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கான கோடிங். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு டிசைன் போடுவோம், அடுத்ததா வந்து கோட் பண்ண போறோம். அப்ப கோட் பண்றத வந்து நாங்க சொல்லுவோம் தீர்வினை குறிமுறைப்படுத்தல் என்று சொல்லுவோம். சரியா? அப்ப எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு டிசைனை தான் போடும். ஒரு சாஃப்ட்வேர்ன்னு சொன்னா அது இந்த தேவையை இனம் கண்டுட்டு அதுக்கு பிறகு வடிவமைப்பேன். வடிவமைச்சதுக்கு பிறகு அதை குறிமுறைப்படுத்த போறேன். சரியா? அடுத்த ஸ்டெப்பா வந்து குறிமுறைப்படுத்த போறேன். குறிமுறைப்படுத்தல். அப்ப இப்பதான் நாங்க என்ன செய்யறோம்? பேக்ரவுண்ட்ல அதற்கான கோடிங் என்ன சொல்லி கோடிங் எழுதுவோம். கோடிங் எழுதின பிறகு இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா இந்த டிசைனும் இந்த கோடிங்கும் சரியா வேலை செய்தா, சில வேளை நான் போட்ட கோட் வந்து பிழையண்டா அங்க நான் செய்யற வேலை வந்து நடக்காது. அப்ப அது சரியா என்றது வந்து பரிசோதிக்கும். அப்ப குறிமுறைப்படுத்தின அப்புறம் என்ன நடக்கும்னா பரிசோதித்தல் நடக்கும். சரியா? அப்ப நீங்க எந்த முறைமை எடுத்தாலுமே, டெவலப்மெண்ட் எடுத்தாலுமே நாங்க என்னதான் டிசைன் பண்ணி என்னதான் கோட் பண்ணாலும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சரி, டெஸ்ட் பண்ணி நாங்க ஒழுங்கா வேலை செய்தா எல்லாமே ஓகேன்றத பார்ப்போம். இல்ல அதுல எனக்கு எரர் வருது, வேலை செய்யல. இப்ப நீங்க லொகின் பட்டன் கொடுத்தோன்னே எனக்கு லொகின் ஆகல சொன்னா, அதாவது வடிவமைக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது நாங்க சரியா கனெக்ட் பண்ணி கோட் பண்ணி கொடுக்காட்டி எரர் வரும். அந்த லொகின் பட்டன் வேலை செய்யல சொல்லி ஒரு எரர் மெசேஜ் வந்து வரும். அப்படி ஒரு எரர் மெசேஜ் வந்துச்சுன்னு சொன்னா திருப்பி போய் என்ன செய்யணும்? எங்களோட கோடிங் சரியான்றத வந்து இங்க திருப்பி செக் பண்ணி அதெல்லாம் செய்வோம். இதெல்லாம் சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் வரையில, இந்த ஃபுல்லா நான் வந்து இதுல என்ன கண்ட அவ்வளவு தேவைக்கும் வடிவமைச்சு கோடிங் பண்ணிட்டேன், பரிசோதிச்சு பார்த்துட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா இப்ப என்னவா இருக்க போகுது? என்கிட்ட ஃபுல் முறைமையா இருக்கும். அது ஃபுல்லாவே ஒரு ஃபுல் மென்பொருளா இருக்க போகுது. அதை கொண்டு என்ன செய்யணும்? நாங்க பயன்படுத்துற இடத்துல இன்ஸ்டால் பண்ணணும். இப்ப வெப்சைட்னு சொன்னா ஒரு சர்வர்ல கொண்டே போடணும். மென்பொருள்னு சொன்னா நாங்க எங்க பயன்படுத்த போறோமோ அந்த இடத்துல கொண்டு அதை நிறுவணும். அப்ப அதை இன்ஸ்டால் பண்றதை நாங்க சொல்லுவோம் நிறுவுதல். சரியா? நிறுவுதல் பண்ணிட்டேன். இதை நிறுவினதுக்கு பிறகு இன்ஸ்டால் பண்ணினதுக்கு பிறகு அடுத்ததா என்ன செய்வோம்னு சொன்னா, இப்ப நான் போயிட்டு நான் தான் டெவலப்பர், நான் வந்து ஒரு என்னட்ட கேட்ட ஸ்கூலுக்கு கொண்டு அந்த லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்வையிடக்கூடிய மாதிரி எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு பிறகு இப்ப இயர்லி ஒவ்வொரு வருஷமும் அந்த நான் உருவாக்கி வச்சுக்க மென்பொருள பிள்ளைகள் நான் வந்து பார்வையிட்டு பராமரித்தல் செய்யணும். அதுக்கு சில வேளைகள்ல திருப்பி அந்த கோட்ல எரர் வரலாம், அல்லது வந்து அந்த இது வந்து இப்ப என்ன சொல்றது, நாங்க வந்து நாளுக்கு நாள் வந்து ஐடி என்ற துறையில வந்து வளர்ச்சி அடைஞ்சு போய் கொண்டிருக்கோம். அப்ப என்ன நாங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்றோம், ஒரு அப்டேட்டடான வெர்ஷன்ஸ் அப்படித்தான் கேட்போம். அப்ப ஸ்பீடான வெர்ஷன்ஸ் அல்ல அந்த இன்டர்ஃபேஸ் வடிவா இருக்கும் எதிர்பார்ப்போம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்க இந்த பராமரித்தல் செய்வோம். இது வந்து இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து உங்களோட போனுக்கு ஒரு ஜூம் என்ற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு எப்பவுமே
ஜூம் ஆப் வந்து நீங்க பயன்படுத்துறதுக்கா கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கா இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கீங்க. அந்த இன்ஸ்டால் பண்ற அந்த ஸ்டேஜ் தான் உங்களோட, அதாவது நீங்க பயனர்களான நீங்க வந்து நிறுவுதல் ஸ்டேட்டை செய்திருப்பீங்க. அதுக்கு முன்னம் அதை வடிவமைக்கிறதுக்கு என்ன செய்திருப்பாங்க, அவங்க தேவைகளை இனம் கண்டிருப்பாங்க. அந்த ஜூம்ல என்னென்ன ஆப்ஷன் இருக்கணும் என்று தேவையை இனம் கண்டிருப்பாங்க. அப்புறம் அதுக்கான ஒரு வடிவமைப்பு, அதாவது நீங்க போனோன்னு உங்களுக்கு அந்த மைக் பட்டன், வீடியோ பட்டன் சொல்லி ஒவ்வொரு பட்டன்ஸும் தெரியுது தானே, அதெல்லாம் போட்டு வடிவமைச்சுக்கலாம். பிறகு அது வேலை செய்யறதுக்கான பேக்ரவுண்ட்ல வந்து கோடிங் பண்ணிருப்பாங்க. கோடிங் பண்ணி பரிசோதிச்சு எல்லாமே ஓகேன்ற அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த பிளே ஸ்டோர்ல அல்ல ஐ ஸ்டோர்ல வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு ஆப் ஸ்டோர்ல வந்து இன்ஸ்டால் பண்றதுக்காக கொண்டு வந்து தந்திருப்பாங்க. அதை வச்சுக்கொண்டு என்ன செய்யிருப்பீங்க, நீங்க இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு எவ்ரி மந்த் அல்ல 6 மந்த்துக்கு ஒருக்காவோ 1 இயருக்கு ஒருக்காவோ என்ன நடக்கும், அப்டேட்டட் வெர்ஷன் வந்திருக்கு. ஜூம்ல அப்டேட்டட் வெர்ஷன் வந்திருக்கு, நீங்க அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணுங்கன்னா என்ன நடக்கும்னா, அதுல நீங்க பாத்தீங்கன்னா அப்டேட் ஆக ஆக வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து மாறும், இல்லாம போகும். சில ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு. ஒரு வித்தியாசமான தோற்றப்பாடு எல்லாம் வந்திருக்கு. அப்ப இந்த பராமரித்தல் அங்கதான் நடக்குது, அப்டேட்டட் வெர்ஷன். அப்ப கட்டாயம் வந்து நாங்க என்ன ஒரு முறைமையை உருவாக்கினாலும் இங்க வந்து பராமரித்தல் என்ற வேலையை வந்து கட்டாயம் செய்தாகணும். அப்ப இதுதான் பிள்ளைகள் எங்களோட முறைமை அபிவிருத்தி வாழ்க்கை சக்கரம். இந்த வாழ்க்கை சக்கரத்தை பிறகு என்ன செய்வோம்னு சொன்னா, இன்னும் நீங்க அங்கால போக போக எந்த நிறுவனத்திலயுமே வந்து இப்படியே வட்ட வடிவத்துல அப்ளை பண்ண மாட்டாங்க. அது ஏன்னு நாங்க பேருந்து சொல்லித்தரோம். சரியா? ஃபர்ஸ்ட் இது சக்கரத்தை, இந்த வாழ்க்கை சக்கரத்தை விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னாங்க, நாங்க இதை வந்து வட்ட வடிவத்துல அப்ளை பண்றாங்களா இல்ல வந்து என்ன வடிவத்துல அப்ளை பண்றாங்கன்னா அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒவ்வொன்றா படிக்கலாம். இதுவெல்லாம் கிளியரா உங்களுக்கு இவ்வளவு விஷயமும் ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்ன அவ்வளவும் ஏதாவது டவுட் இருக்கா இதுல யாருக்காவது? ஓகே, அப்ப நோட்ஸ் எழுதுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு.
எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? டைம் வேணுமா யாருக்காவது? எழுத டைம் வேண்ட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அடுத்த ஸ்லைட். இத வடிவா நோட் பண்ணுங்க பிள்ளைகள். இந்த வாழ்க்கை வட்டத்தை இவ்வளவு எழுதிட்டு கீழே வாழ்க்கை வட்டத்தை இந்த மாதிரி சக்கர வடிவத்துல ட்ரா பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.
எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? டைம் வேணுமா யாருக்காவது? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, டைம் வேணுமெண்டா. ஓகே. ஸோ இனி வந்து நாங்க என்ன செய்ய போறோம்னா, இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தனித்தனியா படிக்க போறோம். இப்ப தேவைகளை இனம் காணல்னா என்ன? அதுல எப்படி அவங்க வந்து தேவைகள் அந்த டெவலப்பர்ஸ் வந்து எப்படி இந்த தேவைகளை இனம் காண்றாங்கன்னு படிக்கணும். அதுக்கு பிறகு அந்த இனம் காண்ற ஸ்டெப்புகளையும் வந்து நாங்க ஒவ்வொரு 1 பை 1 படிக்க போறோம். அப்ப உள்ளுக்க வந்து நாங்க ஒவ்வொரு சப் ஹெட்டிங்ஸா போட்டு படிச்சு கொண்டு போறோம். சரியா? அப்ப இந்த தேவைகளை முதலாவது ஸ்டெப்புக்கு வருவோம். முதலாவது ஸ்டெப் வந்து எங்களோட தேவைகளை இனம் காணல். அப்ப இந்த தேவைகளை இனம் காணல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதை திருப்பி கதைக்க போறோம். அவ்வளவுதான் விஷயம். ஓகே. இந்த தேவைகளை இனம் காணல் எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப அதாவது நாங்க வந்து ஒரு முறைமையை உருவாக்க போறோம். ஒரு மென்பொருளை உருவாக்க போறோம்னா, அது ஆல்ரெடி இதுல இருக்குதா? ஆல்ரெடி அப்படி ஒரு முறைமை வந்து உருவாக்கப்பட்டு இருக்குதா? அப்படி உருவாக்கப்பட்டு இருந்தா அங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? அதுகள் எல்லாத்தையுமே வந்து நாங்க முதல்ல ஆராய்வோம். ஆராய்ஞ்சு இப்ப நாங்க புதுசா ஏன்னா ஆல்ரெடி இருக்குதுன்னு சொன்னா அதையே நாங்க என்ன செய்யலாம்? காசு கொடுத்து வேண்டி கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி நாங்க பயன்படுத்திட்டு போகலாம். அப்ப நாங்க புதுசா ஒண்ணு உருவாக்க போறோம்னா ஏதோ ஒரு புது ஃபீச்சர்ஸ் வந்தாங்க. புதுசான ஒரு விஷயம் வந்து அங்க இருக்கணும். உள்ளடக்கம் வந்து புதிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்ப அத வந்து ஆராய்ஞ்சு அது வந்து எங்களுக்கு வந்து நன்மையை தருமா? அது அப்படி நாங்க உருவாக்குறதால அனுகூலம் ஏற்படுமா? இல்ல வந்து அதால எங்களுக்கு பிரதிகூலம் தான் ஏற்படுமா? இப்படியான இதுகள் எல்லாம் பார்க்கிறதால என்ன நடக்க போனா, எங்களுக்கு இத உற்பத்தி செய்யும் போது, இப்ப எங்களோட முறைமை வந்து நாங்க இங்க தேவையை இனம் கண்டு எங்களோட செயல்சார் தேவை, செயல் சாரா தேவை இது எல்லாத்தையும் ஆராயிற மாதிரி, இது இந்த நோக்கம் அது ஆரம்ப கட்டமான இப்ப இந்த முறைமையை வந்து ஏன் நாங்க கொண்டு வர போறோம்? இப்படியான தரவுகளையும் சேர்க்கும் போது என்ன நடக்கும்னா, இன் ஃபியூச்சர்ல வந்து நாங்க அதை டெவலப் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். எங்களுக்கு வந்து அதை டெவலப் பண்ண இயலாம இருக்குது. அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அதை வந்து உங்களுக்கு ஈஸியா நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்து வந்து எங்களுக்கு வந்து ஒரு முறைமை உருவாக்கணும்னு சொன்னா அதுக்கு வந்து கட்டாயம் ஒரு ஆவணத்தை மெயின்டைன் பண்ணணும். அப்ப அந்த ஆவணத்தை வந்து இலகுவாக வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப ஆவணங்களை வந்து உருவாக்க முடியும். அப்படியான இதுகளுக்கு வந்து இந்த தேவைகளை இனம் காணல்ன்ற வந்து ஸ்டெப்ப நாங்க செய்ய போறோம். அப்ப எப்படி இந்த தேவைகளை இனம் காண போறோம் என்று சொன்னா முதலாவது ஸ்டெப் வந்து அவதானிப்பு. சரியா? அதாவது நாங்க வந்து அவதானிக்க போறோம். எங்களுக்கு வந்து அவதானிக்கிறோம்னா என்ன? ஒரு இடத்துல இருந்து கொண்டு அங்க என்ன நடக்குதுன்றத வந்து அவதானிக்கிற மாதிரி. இப்ப நான் ஒரு முறைமை அதாவது இப்ப நான் என்ற நோக்கம் இதுதான். அத வந்து நான் உருவாக்க போறேன்டா, ஆல்ரெடி அது தொடர்பான முறைமை இருக்குதுன்னு சொன்னா என்ன செய்வேன்? போய் அதை யூஸ் பண்ணி பார்ப்பேன். அங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? அங்க என்னென்ன நடக்குது? அத வந்து நாங்க எப்படி வந்து அந்த முறைமைக்குள்ள எப்படி வேலை செய்யுது? அப்ப இன்னொரு புது ஃபீச்சர் ஒன்று வரணும்னா என்ன செய்யும்? நான் அதை பயன்படுத்தி அவதானிச்சு பார்த்தா தான் என்ன செய்யலும் நான் கற்பனை ஆண்டாலும் என்ற புது முறைமையில என்னென்ன ஆப்ஷன்ஸ போடலாம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு வரையலும் நாங்க அப்படி எதுவுமே பயன்படுத்தாம புதுசா ஒன்றை உருவாக்க போறோம்னு வந்தோம்னா எங்களோட முறைமையில வந்து ஒன்று கொண்டு தொடர்பில்லாத விஷயங்களாக இருக்கும். அப்ப அவதானிப்பு செய்யறதனூடாக அதை காணணும். அடுத்தது நேர்காணல். சரியா? இந்த நேர்காணல்ன்றது அப்படின்னு சொன்னா இது வந்து நாங்க எங்களோட பயனர்களை சரியா இப்ப நாங்க வந்து பயன்படுத்தக்கூடிய பயனர்களை இப்ப நான் போயிட்டு அந்த மாணவர் நூலக முறைமைக்கு வருவோம். சரியா? நூலக முறைமைக்கு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு போறோம். அதை பயன்படுத்த போறங்கிற பயனர்கள் யாரா இருக்க போயினா மாணவர்கள். அப்ப அந்த ஸ்கூல்ட மாணவர்கள்ட்ட போயிட்டு சொல்ல இப்படி நாங்க நூலக முறைமை ஒன்றா உருவாக்க போறோம். நீங்க அதுல என்னென்ன ஃபீச்சர் இருந்தா நல்ல மண்டை எதிர்பார்க்கறீங்கன்னு போய் கேட்கிறத வேட்ட இப்படி இப்படி ஃபீச்சர் இருந்தா நல்லம்மா உங்களுக்கு எப்படி அது இருந்தா பயன்படுத்துவீங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க சொல்லி அதாவது அந்த செயல்சார் தேவைகள் என்னன்றதை வந்து அவங்களோட கதைக்கிறதனூடாக எங்களால ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதா இருக்கும். அது வந்து நேர்காணல்னு சொல்லணும். அந்த பயன்படுத்தக்கூடிய பயனர்களை வந்து நேரா சந்திச்சு நாங்க வந்து கொஞ்சம் கேள்விகளை கேட்கலாம். கேட்கறதனூடாக பகுப்பாய்வு செய்யலாம். அப்ப அவங்க வந்து கேட்கும் போது என்னென்ன விடைகள் சொல்றாங்க அவங்க என்ன ஆப்ஷன் சொல்றாங்க அப்படி ஒரு விஷயம் இருக்குது. நம்ம பயனர்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றது வந்து எங்களால அறிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. இது நேர்காணல். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வினாக்கொத்து. வினாக்கொத்துன்னு சொன்னால் இது வந்து நாங்க என்ன செய்வோம்னா இதுவுமே பயனர்களோட போகுது. இங்க வந்து என்ன செய்வோம்னா கொஞ்சம் கேள்விகளை நாங்க ஆன்சர்ஸோட பிரிண்ட் பண்ணி கொடுப்போம். இப்ப MCQ மாதிரி வினா கொஞ்சம் கேள்விகள் இப்ப நாங்க இங்க நேர்காணல்ல கேட்க விரும்புற மாதிரியே இங்க இருக்கிற கேள்விகளா போடும். இங்க வந்து என்ன நடக்கும்? நாங்க கேள்விகளை வந்து வாயால கேட்க அவங்க வாயாலே எங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனா இது அப்படி இல்லை. பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி இருக்கும். அண்ட் வந்து ஆன்சர்ஸும் வந்து நாங்க MCQ டைப்ல வந்து ஒரு 4-5 ஆன்சர்ஸ கொடுத்திருப்போம்.
அப்ப அவங்க அதுக்கு வந்து மார்க் பண்ணி தருவாங்க. அந்த ஆன்சர்ஸ வந்து மார்க் பண்ணி தர்றதன் ஊடாக நாங்க இப்ப அவங்க என்ன இதுல வந்து இப்ப நாங்க என்ன செய்வோம்னா இங்க வினா கொத்தா குடுக்கும்போது நாங்க ஆட் பண்ண விரும்புற அந்த செயல்சார் தேவைகள் இருக்குதான் அதுகளை ஒரு கேள்விகளா உருவாக்கி போட்டு இந்த ஃபீச்சர் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணீங்களா இது உங்களுக்கு நல்ல மண்ணு தோணுதான்னு சொல்லி 4 எம்சிக்கு மாதிரி 4 ஆன்சர்ஸ் போட்டிருப்போம். அப்ப அவங்க வந்து அதை குட் பேட் அல்லது நாட் குட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆன்சரை மார்க் பண்ணிருப்பாங்க. அப்ப அதிக அளவுல எந்த ஃபீச்சருக்கு நல்ல வந்திருக்குதோ எந்த செயல்சார் தேவைக்கு குட் அண்ட் வந்திருக்கோ அந்த செயல்சார் தேவையில அங்க ஆட் பண்ணிருப்போம். பேட் எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னா அந்த ஃபீச்சர்ஸ் வந்து அதுல வந்து நாங்க செயல்சார் தேவையை நிப்பாட்டுறது அந்த மாதிரி இருக்கிறதா இந்த வினாக்கொத்தா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பதிவுகள் மற்றும் ஆவணங்களை ஆராய போறோம். சரியா? பதிவுகள் அல்லது ஆவணங்களை ஆராயறதன் ஊடாக வந்து நாங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி இருக்கிற அந்த சிஸ்டம்ஸ் இருக்குதானே இப்ப நான் ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குறேன்னு சொன்னா நான் வந்து அது ரிலேட்டடான டாக்குமெண்ட் எல்லாம் செய்துட்டு என்ன செய்வேன்னா பப்ளிஷ் பண்ணுவேன். பப்ளிஷ் பண்ணேன்னா நான் இன்டர்நெட்ல கொண்டே போடுவேன். அது நான் தான் உருவாக்கின சாஃப்ட்வேர் இது இப்படித்தான் நான் செய்திருக்கேன் இந்த ஸ்டெப் பிளான் இருக்கு அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த இதுல வந்து எல்லாமே போட்டு நாங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். அப்ப அது தொடர்பான ஆவணங்கள் பதிவுகள் அப்படி ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு அதுகளை வந்து நாங்க இன்டர்நெட்ல போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் வந்து என்ன மாதிரி உருவாகி இருக்கு இப்ப நீங்க போயிட்டு தேடினீங்கனாலே கிடைக்கும். இப்ப லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து இப்ப வேர்ல்ட் வைடா இருக்கிறது. அப்ப நீங்க போயிட்டு கூகுள்ல லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டாக்குமெண்ட்ஸ் சொல்லி போட்டீங்கன்னு சொன்னா டெவலப்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் போட்டா அது ரிலேட்டடான பப்ளிஷ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டப்படும். அதுல என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கு என்ன இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணீங்க அது எல்லாமே உங்களுக்கு டாக்குமெண்டா காட்டப்படும். அதெல்லாமே நீங்க வாசிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு அது ஓகே எங்களுக்கு பிடிச்சிருக்குது இன்னென்ன போட்டா நல்லா இருக்கும் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு இதை மாத்தினா அப்படி இருக்கும்னு சொல்லி நாங்க அதுல வந்து ஐடியா எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மூல வகை மாதிரி உருவாக்கம். அந்த மூல வகை மாதிரி என்ற வந்து கூடுதலா வந்து எங்க பொருந்தும்னு சொன்ன இந்த மென்பொருட்களை விட எங்களுக்கு இந்த மென்பொருட்களை தவிர வன்பொருட்களுக்கு ஈஸியா பொருந்தும். ஏன்னு சொன்னா நாங்க வந்து மூல வகை மாதிரி என்ற வந்து ஃபைனல் அவுட்புட் இப்படித்தான் வரப்போகுது புரோட்டோடைப்னு சொல்லும். அதாவது நான் வந்து இதை செய்து முடிச்சா ஃபைனலா இது இந்த அவுட்புட் இப்படித்தான் இருக்கும்னு செய்து காட்டுறது இந்த மூல வகை மாதிரியா இருக்கு. கூடுதலா வந்து நீங்க இதை எங்க பாக்கலாம்னு இந்த பில்டிங் கட்டுற இடங்கள்ல பாக்கலாம். ஒரு கட்டடம் ஒன்றை கட்டும் போது அவங்க வந்து ஃபைனலா அந்த கட்டடம் இப்படித்தான் வரும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து எங்களுக்கு ரெஜி ஃபார்ம்லயோ அல்லது ஏதாவது கார்ட்போர்ட்லயோ எங்களுக்கு வந்து செய்து காட்டுவாங்க. அதை வச்சுக்கொண்டு நாங்க ஐடியா சொல்லலாம் இல்ல எனக்கு இந்த ஆப்ஷன் இப்படி மாறினா நல்லா இருக்கும் இப்படி மாறினா நல்லா இருக்கும்னு ஒரு ஐடியா சொல்லும். அதைத்தான் இங்க மூல வகை மாதிரி உருவாக்கும்னு சொல்லும். இப்ப கூடுதலா வந்து இது எங்களுக்கு ஒரு ஹார்ட்வேர் வன்பொருள் அது தொடர்பான இடங்களுக்கு வந்து மிக பொருத்தமானதா இருக்கும். மென்பொருளையும் இருக்குது. அதாவது அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் பயனர் இடைமுகம் இப்படித்தான் வரும்ன்றதை வந்து நாங்க மூல வகை மாதிரியா வந்து உருவாக்கக்கூடியதா இருக்கு. இப்ப இந்த இவ்வளத்தின் ஊடாகவும் வந்து நாங்க என்ன செய்யலாம்னா எங்களை சிஸ்டத்துக்கு என்னென்ன தேவை இருக்குது அதாவது செயல்சார் தேவை என்னென்ன இருக்குன்றத வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது பிள்ளை. சரியா? இவ்வளவு விளங்கிட்டா ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஓகே அப்ப நோட்ஸ் எழுதுங்க. தேவைகளை இனங்காணல் ஹெடிங் போட்டுட்டு நோட்ஸ் எழுதுங்க.
பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? டைம் வேணுமானா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டைம் வேணுமானாக்கள்? இது எழுதுங்க. இனி இது கீழ ஒவ்வொரு ஹெடிங்க்கு நான் விளங்கப்படுத்திட்டேன். ஒவ்வொரு ஹெடிங்க்கு நோட்ஸ் இருக்கு. அப்ப 1 பை 1 நான் மாத்தி மாத்தி விடுறேன். நோட்ஸ் பண்ணுங்க. சரியா பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? அடுத்த ஸ்லைட் விடுறேன்.
சரியா பிள்ளைகள் அடுத்த ஸ்லைட் விடட்டுமா? யாருக்கா டைம் வேணுமா? ஓகே, அடுத்தது நேர்காணல் அண்ட் சப்ஸ்கிரைபிங் போட்டு அதை எழுதுங்க. பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? டைம் வேணுமா யாருக்காவது? அடுத்த ஸ்லைட் விடுறேன்.
சரியா பிள்ளைகள் நோட் பண்ணிட்டீங்களா? டைம் வேணுமா யாருக்காவது? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டைம் வேணுமானாக்கா? சரியா பிள்ளைகள் அடுத்த ஸ்லைட் விடுறேன். டைம் வேணுமா யாருக்காவது? சரியா பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? டைம் வேணுமா யாருக்காவது? ஓகே.
அடுத்த டாபிக்கு போவோம். அப்ப தேவைகளை இனங்காணல் என்ற அந்த இதுக்குள்ள வந்து நாங்க எப்படி எப்படி முறைகளை பயன்படுத்தி எங்களுக்கு தேவைகள் அந்த இத வந்து சாரி எங்களோட முறைமையை வந்து உருவாக்குறதுக்கான அந்த செயல்சார் தேவைகளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் என்னென்ன முறை கூடாக என்று சொல்லி நாங்க இதுல சொல்லிட்டேன். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அடுத்ததா வந்து வடிவமைத்தலுக்கு போறோம். அப்ப தீர்வினை வடிவமைத்தல் ஏன்னா நாங்க கண்டுபிடிச்ச அந்த தேவைகளுக்கு வந்து எங்களோட தீர்வு வந்து என்னவோ அதை வடிவமைக்க போறோம். சரியா? இந்த வடிவமைத்தல் என்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கை சக்கரத்திலேயும் இருக்கிற மற்ற படிமுறைகள் எல்லாத்தையும் விட இந்த படிமுறை கொஞ்சம் வித்தியாசம் தான். ஏன்னு சொன்னா இங்க வந்து அந்த டெவலப்பர்ஸ் வந்து இப்ப தேவைகளை ஐடென்டிஃபை பண்ணாலும் அதை எப்படி வடிவமைக்க போறோம், அதை வந்து என்ன மாதிரி டிசைன்ஸ்ல இருக்கணும், அடுத்து வந்து பயனட்ட கொண்டு காட்டணும், இப்படியான நிறைய விஷயங்களை வந்து அவங்க திட்டமிடணும். சரி, திட்டமிடுறேன்னா இப்ப அவங்க வந்து அந்த மென்பொருள்ல வந்து என்னென்ன இதை வந்து என்னென்ன ஸ்டேஜ வந்து அப்பப்ப டெவலப் பண்ண போறோம். இப்ப அவங்க வந்து ஒரு வடிவமைப்பு செய்யறாங்கன்னு சொன்னா இப்ப லொகின் பேஜ் வந்து கிரியேட் பண்றோம், அது உண்டு. அடுத்த வந்து உள்ளுக்க போகணும்னு ஏதோ ஒரு பேஜ். அப்ப இந்த பேஜ் ஒவ்வொன்றும் கிரியேட் பண்றதுக்கு வந்து தங்களுக்கு இவ்வளவு காலப்பகுதி தேவைப்படும். இதை எப்ப உருவாக்க போறோம்? ஸ்டார்ட்லயே நாங்க லொகின் பேஜ் உருவாக்க போறோமா, இல்ல எல்லாம் வடிவமைச்சு முடிச்சுட்டு கடைசியா வந்து லொகின் பேஜ் உருவாக்க போறோம்? இது எல்லாமே வந்து அவங்க இங்க திட்டமிடல் செய்வாங்க. அப்ப தாங்க எப்படி ஒரு மென்பொருள் உற்பத்தி செய்ய போறோம், எப்படி உருவாக்க போறோம்ன்ற திட்டமிடல் இங்க நடக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பயனர் இடைமுகத்தை உருவாக்குவாங்க. திட்டமிடல் நடக்கும். பயனர் இடைமுகம்ன்றது நான் இப்ப உங்களுக்கு அப்போதான் காட்டினேன். அதாவது லொகின்னு சொன்னா அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கணும், சைன் அப் பண்ண என்ன இருக்கணும்னு சொல்றதுதான் இந்த பயனர் இடைமுகம். அதாவது பயனருக்கு அந்த ஸ்கிரீன்ல எப்படி தோன்றணும்ன்றத நாங்க பயனர் இடைமுகம். அப்ப அந்த பயனர் இடைமுகத்தை இங்க வந்து உருவாக்குவாங்க. எப்படி டிசைன்ல இருக்கணும்ன்றது உருவாக்கப்படும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஏதாவது வன்பொருள் தேவைப்படுதுன்னு சொன்னா இப்ப மென்பொருள்ன்ற போகும்போது எங்களுக்கு வெண்பொருள் போது இங்க வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்ப அவங்க வந்து ஒரு ஹார்ட்வேர் உற்பத்தி வந்து செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா அங்க வந்து வன்பொருளையும் யோசிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு ஃபயர் அலாம் சிஸ்டம் வந்து வைப்போம். சரியா? வீட்டுக்கு நெருப்பு பிடிச்சிட்டுதுன்னு சொன்னா ஒரு அலாம் சிஸ்டம் வரணும். அது வந்து போன்லயும் மெப்ப வச்சிருக்குது. அண்ட் வந்து ஃபயர் அலாம்ன்ற வந்து வன்பொருளாகவும் அந்த வீட்டுல வந்து ஒரு கீ என்று கத்துற மாதிரி அலாம் சிஸ்டமும் இருக்குது. சரி, இது ரெண்டுமே செய்ய போறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. போன்ல நோட்டிபிகேஷன் வரணும்னா அதுக்கு வந்து ஒரு மென்பொருள் ஆப் கொண்டு உருவாக்கணும். அண்ட் வந்து ஒரு ஃபயர் அலாமுக்கு வந்து என்ன செய்யணும், அங்க வந்து அவருக்கான அந்த வன்பொருளையும் உருவாக்கணும். அவர் சத்தம் போடணும், பிளஸ் வந்து தண்ணி தெளிக்கணும் அந்த ஃபயருக்குன்ற சொல்லி ஒரு செட்டப் இருக்குன்னு சொன்னா அந்த வன்பொருளையும் உருவாக்கும். இப்ப அந்த வன்பொருளுக்கு வந்து என்னென்ன கூறுகள் தேவை, இப்ப வன்கூறுகள் என்னென்ன தேவை என்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். வன்பொருள் கூறுகள் வந்து என்னென்ன தேவை என்றதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கணும். அடுத்தது வந்து என்ன செய்வாங்கட்டா இங்க வந்து தாங்கள அந்த உப முறைமை ஏதாவது இருக்கண்டா, அதாவது உப தொகுதி அல்ல உப முறைமை என்று நாங்க படிச்சிருக்கோம். அப்போ ஒரு அந்த முறைமைக்கு உள்ள உப தொகுதி ஏதாவது இருக்குன்னு சொன்னா அதுக்கு இடையில என்ன தொடர்பு இருக்கு, பொருத்தம் இருக்கு, அவங்க எப்படி இன்டர் கனெக்ட் ஆகாங்க என்ன நாங்க சொல்லியிருக்கோம். உப கூறுகள் இருக்குன்னு சொன்னா அது ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகணும். ஏன்னா இப்ப நான் சொன்ன அந்த ஃபயர் அலாம் சிஸ்டத்தையே வச்சு பாருங்க, வன்பொருளா ஒரு கூறு இருக்கு, மென்பொருளா ஒரு கூறு இருக்கு. ரெண்டுமே எனக்கு இன்டர் கனெக்ட் ஆகணும். வன்பொருளும் மென்பொருளும் இன்டர் கனெக்ட் ஆகுறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்காங்க அதை கண்டுபிடிக்கணும். அப்ப இடைத்தொடர்பு, இந்த உப தொகுதிகளுக்கு இடையிலான இடைத்தொடர்பு இங்கதான் இனம் காணப்பட போகுது. அதுவும் இதுலதான் இந்த வடிவமைத்தல் இந்த செட்டப்ல தான் இவங்க இதெல்லாம் செய்ய போறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு பொருத்தமான இப்ப அதை வந்து உற்பத்தி செய்யறதுக்கான இப்ப வன்கூறுகள் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணவங்க. அதாவது இப்ப ஒரு வன்பொருள் உற்பத்தி செய்யணும்னா உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஃபயர் அலாம் சிஸ்டத்துக்கு வந்து ஃபயரை டிடெக்ட் பண்ற சென்சர் தேவை. பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதை இணைக்கிறதுக்கான ஆர்டினோ போர்ட் தேவைப்படும், வயர்ஸ் தேவை, அந்த எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கான வயர்ஸ் தேவை. அந்த இதை வந்து சத்தம் வர்றதுக்கு வந்து ஒரு பசர் தேவை. அதாவது அந்த ஃபயர் எல்லாம் அடிக்குதுன்னு சொன்னா அந்த சவுண்ட் வழியில வர பசர் என்ற ஒரு வன்பொருள் கூறு. அந்த கூறுகள்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ண மாதிரி இங்க அடுத்த செட்டப்ல என்ன செய்யணும்னு சொன்னா அதை வந்து இப்ப இப்ப அதை வந்து செய்யறதுக்கான டெவலப்மெண்ட் செய்யறதுக்கான மென்பொருள் அதை வந்து அந்த வன்கூறுகளுக்கு இப்ப நான் ஆடினோன்னு சொல்லி இருக்கிறேன், இப்ப பசர்ன்னு சொல்லி இருக்கேன், இப்படின்னு சொல்லி இருக்கிறேன். அந்த சாரி ஆடினோவும் விடுவான். இப்ப
இப்ப நான் இதுக்கு தேவை வந்து பஸர் சொல்லியிருக்கேன், அல்லது ஃபயரை டிடெக்ட் பண்ற சென்சர் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இதை இணைக்கிறதுக்கு ஏதோ ஒரு மெயினான வன்பொருள் தேவை தானே. அப்ப அதுக்கு பொருத்தமான வன்பொருள் பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்டினோ போர்ட் இருக்கு, ரஸ்பெரி இருக்குது, மற்ற வந்து ஆர்டினோலயே வந்து நானோ, யூனோ, மற்ற வந்து அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பிள்ளைகள். எங்களுக்கு அது உழைக்கிறதுக்கான போர்ட்ஸே நாங்க வன்பொருள்னு சொல்லி போனோம்னா நீங்க பின்னுக்கு படிப்பீங்க பொருட்களுக்கான நியமன்ற ஒரு பாடத்துல. இப்படி இந்த போர்ட்ஸே வந்து எங்களுக்கு ஒவ்வொரு வன்பொருளையும் இணைக்கிறதுக்கான போர்ட்ஸே வந்து நிறைய விதமான போர்ட்ஸ்கள் இருக்கு. அப்ப அதெல்லாம் நான் செலக்ட் பண்ணோம். அப்ப இங்க வந்து எனக்கு பொருத்தமான அந்த மென்பொருளையும் வந்து எனக்கு அதை உற்பத்தி செய்யக்கூடிய மென்பொருள் என்ன டெவலப்மெண்ட்டுக்கான இப்ப நான் வந்து அந்த டிசைன் பண்றேன்னு சொன்னா அதை டிசைன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரை டிசைன் பண்றதுக்கு MySQL இருக்குது. அல்லது வந்து நாங்க வந்து அதை டெவலப் பண்றதுக்கு ஒரு ஆப் டெவலப் பண்ண போறோம்னு சொன்னா ஆண்ட்ராய்டுன்னு சொல்லி ஆண்ட்ராய்டுன்னு சொல்லி ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. அதாவது ஆண்ட்ராய்டுன்ற வந்து நாங்க போன்ல கதைக்கிற மட்டும் அதை டெவலப் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு MySQL மாதிரி. அல்ல வந்து இது சாரி MySQL இல்ல, விஷுவல் ஸ்டுடியோன்ற மாதிரி அப்படி மென்பொருட்கள் இருக்கு. நாங்க உற்பத்தி செய்யக்கூடிய மென்பொருட்கள் எங்கெங்கன்றது வந்து அதுகள் எல்லாம் நாங்க இங்க தெரிஞ்செடுக்கணும். அப்ப அதெல்லாமே அவங்கதான் அங்கதான் இந்த வடிவமைப்பு கீழதான் முடிவெடுக்கப்படும். அப்ப மென்கூறுகள் வன்கூறுகள் என்னென்ன எல்லாமே அவங்க வந்து என்னத்துல பயன்படுத்த போறாங்கன்ற அந்த இதை வந்து இங்க முடிவெடுப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க வந்து என்ன மாதிரி தரவு தேக்கம், அதாவது தங்களோட டேட்டாக்களை வந்து எங்க ஸ்டோர் பண்ண போறோம், ஆன்லைன்ல ஸ்டோர் பண்ண போறோமா இல்ல எங்களோட கம்ப்யூட்டர்லயே ஸ்டோர் பண்ண போறோமா அதை முடிவெடுக்கும். அப்ப நாங்க வந்து ஆன்லைன்ல கொண்டு போறோம், அதாவது ஒரு சர்வர்ல கொண்டு போட போறோம்னா அந்த சர்வர் எது அதுக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபயர் பேஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய ஆன்லைன்ல இருக்கக்கூடிய சர்வர்ஸ் வந்து நிறைய இருக்குங்க தரவுகளை ஸ்டோர் பண்றது. அப்ப அதை தெரிவு செய்யணும். அப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இங்கதான் என்ன செய்வாங்கன்னா ஒரு சோதனை. இப்ப இந்த இதெல்லாம் முடிச்சிட்டோம்னு சொன்னா நம்ம பின்னுக்கு சொல்லியிருக்கோம் குறிமுறைப்படுத்தினோம்னா அப்புறம் பரிசோதனை செய்வோம். அப்ப என்ன சோதனை இங்க செய்ய போறோம், எப்படி சோதனை செய்ய போறோம், அது எல்லாமே வந்து இதுக்குள்ளதான் இந்த இதுக்குள்ளதான் நடக்க போகுது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஏன் நான் இதை டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டெப்னு சொன்னதுக்கு ரீசன் எங்களோட முறைமை அபிவிருத்தியின் பல விடயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ளதான் நடக்க போகுது. சரியா? அப்ப மிச்சம் எல்லாமே வந்து நாங்க இதுக்குள்ள எல்லாத்தையுமே முடிவு பண்ணிட்டோம்னா மிச்சம் எல்லாமே இதை வச்சுக்கொண்டு இந்த இதுல எடுத்த முடிவுகளை வச்சுக்கொண்டு பேக்ரவுண்ட்ல டெவலப் பண்ணி கொண்டு போறதுதான் வேலையா இருக்குமே தவிர அப்ப முழு விஷயமுமே எங்களுக்கு தேவையான அவ்வளவு விஷயமும் இந்த வடிவமைத்தல் என்ற ஸ்டெப் தான் நடக்க போகுது. அதனால இது வந்து மற்ற எல்லாத்தையும் விட வித்தியாசமானது என்று சொல்லியிருந்தேன். சரியா பிள்ளை? விலங்குதான் நான் கதைச்ச விஷயம் இல்ல திருப்பி சொல்லணுமா உங்களுக்கு? விலங்காட்டி கேளுங்க, அப்படியே சைலண்டா இருக்காதீங்க தயவு செய்து. ஓகே, தீர்வினை வடிவமைத்தல் போட்டு ஹெடிங்க போட்டு எழுதுங்க நோட்ஸ்.
சரியா பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? டைம் வேணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டைம் வேணுமா நாட்கள்? ஓகே, எழுதி முடியுங்க. ஓகே, அடுத்ததுக்கு போகலாம். அடுத்தது வந்து இந்த குறிமுறைப்படுத்தலுக்கு போகும். சரியா? இந்த குறிமுறைப்படுத்தல், அதாவது அவங்க ஒரு மென்பொருள உருவாக்க போறோம், அல்லது ஒரு வன்பொருள் உருவாக்க போறோம். எல்லாத்துக்குமே பிள்ளைகள் கோடிங் தான் தேவை. நீங்க வன்பொருள உருவாக்குறண்டாலும், இப்ப நான் சொன்ன மாரி அந்த ஃபயர் அலார்ம் சிஸ்டம்ன்ற அந்த வன்பொருள உருவாக்குறனாலும் அதுக்கு கோட் பண்ணணும். கோட் பண்ணா தான் வேலை செய்யும். அதே போல ஒரு மென்பொருள் உருவாக்க போறோம்னா அதுக்கும் கோட் பண்ணணும். அதுக்குரிய கோடிங்ஸ் வந்து எங்களுக்கு இங்க இல்ல. வன்பொருளுக்குரிய கோடிங்ஸும் இல்ல. ஆனா இப்ப வெப் டெவலப்மென்ட்க்கு வந்து நாங்க படிக்க போறோம். வெப் டெவலப்மென்ட்ன்ற பாடத்துல வந்து ஒரு வெப்சைட்ட வந்து உருவாக்குறதுக்கான கோடிங்ஸ் நாங்க படிக்க போறோம். அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து ஐடில வந்து பாத்தீங்கன்னா குறிமுறை அந்த கோடிங்ஸ் வந்து தேவை. அப்ப இந்த குறிமுறை என்ற வந்து இப்ப இந்த வடிவமைப்பு குழு என்ன செய்யுமெண்டா குறிமுறைப்படுத்துறதுக்கு தங்களோட அந்த தங்களோட அந்த மென்பொருளோ அல்ல வன்பொருளோன்னு சொன்னா அது எப்படி இயங்கணுமோ அதுக்கான கோடிங்ஸ் வந்து அது வந்து இப்படி இப்படி போட்டா தான் உருவாகும், இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி இருந்தால் அந்தந்த குறிமுறைகளை வந்து அந்த உரிய மொழியை பயன்படுத்தி இப்ப அது வந்து அவங்க தீர்வு செய்திருப்பாங்க, முடிவெடுத்திருப்பாங்க. நாங்க வந்து இந்த மொழியைத்தான் பயன்படுத்த போறோம் இதுக்கு குறிமுறைப்படுத்த. இப்ப நீங்க வந்து குறிமுறைப்படுத்துறதுக்கான மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏல படிப்பீங்க, பைத்தன் ஒன்று இருக்கு, பைத்தன் பயன்படுத்தலாம். மற்ற வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பைத்தன், சி அண்ட் சொல்லி சி அண்ட் ஒரு மொழி இருக்குது, சி பிளஸ் பிளஸ் இருக்குது, சி ஷாப் இருக்கு, ஜாவா இருக்கு, இப்படின்னு சொல்லி நிறைய மொழிகள் இருக்கு பிள்ளை. அப்ப இந்த குறிமுறைப்படுத்துறவங்க வந்து தங்களுக்கு எது உரிய மொழியோ அந்த செய்நிரலாளர் வந்து தனக்கு எது தெரியுமோ எது அதுக்கு பொருத்தமான மொழியோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு அங்க வந்து அந்த ஆப்ஷன்ஸுக்கான குறிமுறைகளை போட போற. அப்ப இதுதான் இந்த ஸ்டெப்ல நடக்கிற வேலை, வேற எதுவுமே இங்க நடக்காது. அப்ப எங்களுக்கு மெயினான ஸ்டெப் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வடிவமைக்கிற ஸ்டெப் தான் மெயினான ஸ்டெப். அவ்வளவு விஷயம் அங்க உருவாக்கப்பட்டிருக்கும். மிச்சம் எல்லாம் பாருங்க, எனக்கு குறிமுறைப்படுத்துறேன்னா அவர் ஈஸியா வந்து தன்னை கோடிங்க போட்டுட்டு குறிமுறைப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி இருக்க போகுது. சரி, அப்ப இது வந்து என்ன நடக்க போகுது, தன் மொழி தனக்கு எது தெரியுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி அங்க கோட் பண்ண போறார் அந்த செய்முறை ஆளு. இப்ப நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க.
சரியா பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? டைம் வேணுமானாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாரு எழுத டைம் வேணுமானாக்கள்? ஓகே சரி. அப்ப இன்னைக்கு இவ்வளவு காணும். மிச்ச ஸ்டெப்ஸ வந்து நாங்க அடுத்த கிளாஸ் பார்ப்போம். இனி அடுத்த கிளாஸ் உங்களுக்கு திங்கட்கிழமை இருக்குது. திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸுக்கு வாங்க. போன திங்கட்கிழமை எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்ததால கேன்சல் ஆனது. இனி ரெகுலரா நடக்கும். ஸோ அடுத்த திங்கட்கிழமை 8 மணி கிளாஸ்க்கு வாங்க பிள்ளை. சரியா? வேற டவுட் இருக்கா யாருக்கும் இதை படிச்சதுல? ஓகே அப்ப கிளாஸ் முடிக்கிறேன். நோட்ஸ் நான் டெலிகிராம்ல போடுறேன் ஃபுல்லா முடிஞ்ச பிறகு. ஓகே பிள்ளை. பாய். குட் நைட் எல்லாருக்கும். தேங்க்யூ. குட். வெல்கம்.